Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது HDFC மியூச்சுவல் ஃபண்டோட டெவலப்டு வேர்ல்ட் இண்டெக்ஸஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம். அதனால டெவலப்டு வேர்ல்ட் அப்படின்னா டெவலப்டு நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க, ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க, அப்புறம் பிபிஎஃப்க்கு மாறினாங்க, அப்புறம் இப்போ சுகன்யா சம்ருத்தி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ரீசெண்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு சரி குளோபல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் நிறைய ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மற்ற இண்டெக்ஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே வராங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா HDFC மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம் இது. ஸோ இன்னைக்கு இவ்வளோ அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இன்னைக்கும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு கிளையண்ட் நான் மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ அந்த கிளையண்ட்டை மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய சைல்டுடைய எஜுகேஷனுக்காகவும் மேரேஜுக்காகவும் சின்ன பிளான் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எவ்வளோ தேவைப்படும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு ஒரு சின்ன கேல்குலேஷன் பண்ணோம். அப்படி கேல்குலேட் பண்ணும்போது அந்த குழந்தையினுடைய எஜுகேஷனுக்கு இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 வருஷம் கழிச்சு 25 லட்ச ரூபா தேவைப்படும். அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 5000 ரூபாய் நீங்கள் சேமிச்சிங்கன்னா ரஃப்லி அடுத்த ஒரு 15 வருஷத்தில் நீங்கள் 9 லட்ச ரூபா பே பண்ணுவீங்க, 25 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ அது சைல்டோட எஜுகேஷனுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைனுடைய மேரேஜுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அடுத்த 20 வருஷம் கழிச்சு, ஏன்னா குழந்தைக்கு இப்போ தான் ஒரு 2 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் தேவைப்படும்னா குறைஞ்சது 50 லட்ச ரூபா தேவைப்படும். ஸோ அதுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன்னா 50 lakhs பெரிய அமௌண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு மாதம் ஒரு 5000 ரூபாய் நீங்கள் எஸ்ஐபியில் ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சதுனாலே உங்களுக்கு ஈஸியாக இந்த 50 lakhs கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரிஸ்க் தானே, நான் சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போகலாம்ல, எஃப்டிலையோ இன்சூரன்ஸ்லையோ இல்லை சுகன்யா சம்ருத்திலையோ போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரஃபாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் எஃப்டிலாம் ஒரு 5-6% ரிட்டர்ன் கிடைக்கும். சுகன்யா சம்ருத்தியில் ஒரு 7.4 இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் அது குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சேம் கோல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25 லட்ச ரூபா அடுத்த 15 வருஷத்தில் நீங்கள் ஒரு 6% நீங்கள் சேமிக்கணும்னா குறைஞ்சது நீங்கள் 8500 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அடுத்த 15 வருஷத்துக்கு நீங்கள் மாதம் 8500 ரூபா நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்கள் கட்டுறதே 16 லட்ச ரூபாய். ஒரு 25 லட்ச ரூபாய் நீங்கள் வர்றதுக்காக நீங்கள் 15 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 12% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா வெறும் 9 லட்சம் கட்டினா போதும். அதே மாதிரி மேரேஜுக்கும் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேமிக்க வேண்டியது இருக்குன்னா இதே நீங்கள் 5000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 10,700 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ 10,700 ரூபா அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, எவ்வளோ நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்னா ரஃப்லி டோட்டலாக 25 லட்ச ரூபா நீங்கள் சேமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு 5000 ரூபா நீங்கள் அடுத்த 20 வருஷத்துக்கு சேமிச்சிங்கன்னா வெறும் 12 லட்ச ரூபா கட்டினா போதும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில். இதுவே 6% வர மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 25 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மாதம் நம்ம அதிகமான அமௌண்ட் நம்ம சேமிக்கிறதுனால டோட்டலாக அதிகமான அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுட்டாங்க, சரி ஓகே நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் இப்போ ரெண்டு பர்பஸ் இருக்கு இல்லையா, சைல்டுடைய எஜுகேஷன், சைல்டுடைய மேரேஜ், 5,000 ஸோ 10,000 நம்ம சேமிக்க வேண்டியது இருக்கு. இப்போ என்னால் 10,000 சேமிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. ஹவுசிங் லோனுக்கு ஒரு 20,000 ரூபாய் கட்டுறேன், காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் நான் இஎம்ஐ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னால் இப்போ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கோல் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன், சைல்டுடைய எஜுகேஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மேரேஜுக்கு அப்புறம் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தையோட வயசு 2 வயசு. ஸோ இப்போவே நம்மளால ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா அடுத்தது அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி தான் ஆகும். அப்போ இன்னும் கண்டிப்பாக சேமிக்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அப்போது நீங்கள் இப்போ எஜுகேஷன் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, மேரேஜுக்கு நீங்கள் பிளான் பண்ணலன்னா என்ன ஆகும்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த 20 வருஷத்துக்கு மாதம் 5000 ரூபாய் கட்டினா போதும். இதுவே ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் தள்ளி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா 9,900 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு 5000 ரூபாய் அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அடுத்த 5 வருஷமும் நம்மளால கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் 20 வருஷம் இருக்குது, இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு சைல்டுடைய மேரேஜுக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த 50 லட்ச ரூபா நீங்கள் சேமிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா மாதம் 21,000 ரூபா நீங்கள் சேமிக்க வேண்டியது இருக்கும்.
ஸோ மாதம் 21,000 ரூபா அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா அதுவே ஹியூஜ் அமௌண்ட், கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா நீங்கள் சேமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து ஃபிக்ஸடாக இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய கேரண்டியான ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு குறைவாக கிடைக்கும், இல்லைனா அதிகமான அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான அமௌண்ட் அகெயின் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அது முடியாமல் கூட நம்ம போயிடலாம். ஸோ அதனால் நம்மளுடைய வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை ஏதோ ஒரு செலவை நம்ம கஷ்டப்பட்டு இன்றைக்கி குறைச்சாதான் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை இமீடியட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபண்டுடைய ப்ரெசன்டேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுனாலோ இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த திட்டத்தில் முதலீடு பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு தெரியணுனாலோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். We will guide you. So HDFC Developed World Indexes Fund of Fund இதோடைய NFO பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 17th September 2021ல ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 1st October 2021 வரைக்கும் இது வந்து ஓப்பன்ல இருக்கும். இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்கீம் தான். இன்கேஸ் இந்த 1st Octoberக்குள்ள வாங்க முடியாதவங்க அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ரீஓப்பன் ஆகும், அப்போ கூட நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கனடா, USA, யூரோப், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நல்ல டெவலப்டு கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இதனுடைய பெஞ்ச்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ், அதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ மெயினாக எங்கே இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா கனடா, USA, யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், இட்டலி, ஸ்பெயின், ஃபின்லாந்து, பெல்ஜியம், அயர்லாந்து, இஸ்ரேல், நார்வே, ஆஸ்திரியா, போர்ச்சுகல் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ்லையும் ஜப்பான்லையும் பெசிபிக் எக்ஸ் ஜப்பான் சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா, ஹாங்காங், சிங்கப்பூர், நியூசிலாந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 ரீஜன்ஸா இருக்கு, 23 கண்ட்ரீஸ்ல இருக்கு, 14 கரன்சி இன்க்ளூட் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1550 கம்பெனிகள் வந்து இதுல அடங்கி இருக்கு. உலக ஜிடிபியில 56% வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் 5 ரீஜன்ஸ்ல கவர் ஆயிடுது. டோட்டல் வேர்ல்டு மார்க்கெட் கேப்ல 50% வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ரீஜன்ஸ் வந்து கவர் பண்ணிடுறாங்க. இந்த MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய டாப் 50 இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ்ல 40 கம்பெனிஸை வந்துட்டு இந்த MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ்குள்ள வந்துருதுன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆல்பபெட், காம்காஸ்ட், டிஸ்னி, ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் கவர் ஆயிடுது. அதே மாதிரி கன்சியூமர் டிஸ்கிரிமினேஷனரி செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அமேசான், ஆப்பிள், ஈபே, GE, நைக்கி, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டெஸ்லா. கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோகோ கோலா, பெப்சிகோ, டார்கெட், வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் கவர் ஆகுது. அதே மாதிரி ஹெல்த் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா அபோட் லேப்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன், மெர்க் அண்ட் கோ, மொடர்னா இதெல்லாமே கவர் ஆகுது, ஃபைசரும் கவர் ஆகுது. இதே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா சிஸ்கோ, டெல், HP, IBM, மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், சேல்ஸ்ஃபோர்ஸ் இதெல்லாம் கவர் ஆகுது. இது வந்து மெயினா USAல. இதே மாதிரி கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்ல ஹெல்த் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராசெனிகா, சுவிட்சர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா நோவார்டிஸ், ரோச், ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிடெக்ஸ், நெதர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸ், ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரீட்டைலிங், மிட்சுபிஷி, சோனி, டொயோட்டா போன்ற நிறுவனங்கள், ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா அடிடாஸ், பேயர், சாப் அண்ட் சீமென்ஸ் போன்ற நிறுவனங்கள். ஸோ இந்த மாதிரி டோட்டலா 5 ரீஜன்ஸ்ல 40 இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்ம வந்து குளோபல் எக்கானமிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நடக்கும். அவங்களுடைய எலெக்ஷன்ஸ்னாலயோ இல்ல பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய வார்னாலேயோ ஒவ்வொரு எக்கானமியும் வந்து சில காலகட்டங்கள்ல பாதிக்கப்படும். அப்ப நம்ம வந்து ஒரே கண்ட்ரில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பணம் தேவைப்படும் போது, நமக்கு எமர்ஜென்சின்னு எடுக்கும் போதோ இல்ல நம்மளுடைய கோல்ஸ் ரீச் பண்ணும்போது நம்ம எடுக்கணும் போதோ அன்னைக்கு மார்க்கெட் டவுனா இருந்துச்சுன்னா, நம்ம ஒரே கண்ட்ரில போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ பாதிக்கப்படும். இதுவே ஒரு போர்ட்ஃபோலியோ நமக்கு வந்து குளோபல் கம்பெனிஸ்ல இருந்தது அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம அந்த பணத்தை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெனிஃபிட் ஆஃப் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு வெளிநாட்டுல நம்ம வந்து நிறைய நல்ல நிறுவனங்கள் குளோபலி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. வந்து யூஎஸ்ல வந்து ஆப்பிள் இருந்தாலுமே கூட உலகம் முழுக்க அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்கு, அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிசினஸ் வந்து பெருசா இம்பாக்ட் ஆகாது, இது ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா. அது மாதிரி குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ கோரிலேஷன் வித் டொமஸ்டிக் மார்க்கெட். லோ கோரிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா வேர்ல்டு மார்க்கெட் வந்துட்டு வளரும் போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் வளருதா, இல்ல இந்தியன் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும்போது குளோபல் மார்க்கெட்ஸும் ஃபாலோ ஆகுதா, அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி ஃபால் ஆகுதா இல்ல ஒரே மாதிரி க்ரோ ஆகுதான்றது தான் கோரிலேஷன். ஆக்சுவலா அந்த கோரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% தான். ஸோ ஒரு 40% ஆஃப் டைம் தான் அந்த மாதிரி நடந்திருக்குன்றாங்க. அதுதான் வந்து கோரிலேஷன். நெக்ஸ்ட் இன்னைக்கு எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹை வேல்யூஷன்ல இருக்கு, ஆல் டைம் பீக்ல இருக்கு, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு
தாட் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அந்த கரண்ட் வேல்யூஷன்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பிரைஸ் டு earning நம்ம பார்ப்போம். ஸோ பிரைஸ் டு earning பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏட இண்டெக்ஸ் வந்து 29 இருக்கு. ஸோ வேல்யூஷன் இந்தியாவோட ஹையா இருக்கு. ஸோ இந்தியாவோட இண்டெக்ஸ் 27ல இருக்கு. இது வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26.96. இந்தியாவோட இண்டெக்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு earning ஃபார்வர்ட். பிரைஸ் டு earnings ஃபார்வர்டுன்றது அடுத்த 3 இயர்ஸ்லயோ இல்லை 5 இயர்ஸ்லயோ வந்து எப்படி இருக்கும் இந்த வேல்யூஷன் அப்படின்னு செக் பண்றது தான். அது வந்து பேஸ்டான சில ரேஷியோஸ் அப்ளை பண்ணி அதை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஓவும் நிஃப்டி 50 ஹையா இருக்கு. பட் வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து அந்த பிரைஸ் டு earnings வந்து லோவா தான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரைஸ் டு புக் வேல்யூலயும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு இண்டெக்ஸ் லோவா இருக்கு. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 50 விட ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. யூஎஸ் இண்டெக்ஸை விட குறைவா தான் இருக்கு. ஸோ அதனால இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி வேர்ல்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரன்சி டெப்ரிசியேஷன். ஸோ யூஎஸ் டாலரை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் கரன்சி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிட்டே இருந்திருக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 68% வந்து நம்மளுடைய இந்தியன் கரன்சி வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இது யூரோ கூட கம்பேர் பண்ணும்போது 10% டெப்ரிஷியேட் ஆயிருந்திருக்கு. என் கூட கம்பேர் பண்ணும்போது 7% டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. நீங்க வந்து பவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 4% டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. கனடியன் டாலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கூட 3% டெப்ரிஷியேட் ஆயிருந்திருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய கரன்சி வந்து டெப்ரிஷியேட் ஆகும்போது நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வேர்ல்டு மார்க்கெட்ல குறைவா கிடைச்சாலும் நமக்கு திரும்ப நம்ம டாலர்ஸ் வந்து இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் ரேட்ல கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 1 இயர்ல நிஃப்டி 50 பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. லாங் டேர்ம்ல 15-20 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் இதுல என்ன நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு வாலட்டாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல வாலட்டாலிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நிஃப்டி 50 எக்ஸ்ட்ராடனரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நெகட்டிவா போகும்போது அதிகமா வந்து நெகட்டிவா கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ். இது வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ்ன்றது டெவலப்டு நேஷன்ஸ்ன்றனால அதிகமா வாலட்டாலிட்டி இருக்காது. ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேர்ல்டு இண்டெக்ஸோடைய ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஆவரேஜா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல 10.5% கிடைச்சிருக்கு 1 இயர்ல, 3 இயர்ல 10.3, 5 இயர்ல 10.1, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 10.3% கிடைச்சிருக்கு. மீடியனா கம்பேர் பண்ணாலும் 11.9, 12.1, 10.4, 10.1 கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராடனரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் இது கிடையாது. பட் ஒரு கன்சிஸ்டன்டா உங்களுக்கு வந்து பெருசா வாலட்டாலிட்டி இல்லாம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து இந்த MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ இந்த ஃபண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ETFல இன்வெஸ்ட் பண்றாங்க. மற்ற நாடுகள்ல யூரோப்ல, ஜப்பான்ல, ஆஸ்திரேலியால, கனடாலாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல அங்க இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. எஸ்பெஷலி எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கிரெடிட் சூஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் எவ்வளவு கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ இண்டெக்ஸ்ல 625 கம்பெனிஸ் இருக்கு, யூரோப்ல 432 கம்பெனிஸ் இருக்கு, ஜப்பான்ல 272 கம்பெனிஸ் இருக்கு, ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா 127 கம்பெனிஸ் இருக்கு, கனடால 91 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டுடைய பேசிக்ஸ். இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணும்ன்றவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அது வேர்ல்டு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால குறைஞ்சபட்ச டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா தான் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற வேல்யூஷன்ல SIP மூலமா இன்வெஸ்ட் பண்றது இட் இஸ் பெட்டர். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 5,000 rupeesல இருந்து நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடிஷனல் பர்ச்சேஸ் 1,000 rupeesல கூட இருந்து நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட்ல எக்ஸிட் லோடு வந்து பாத்தீங்கன்னா 1% 30 நாளுக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா 30 நாளுக்கு அப்புறம் நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா எந்த வித எக்ஸிட் லோடும் இதுல கிடையாது. இந்த ஃபண்டுடைய பிரசன்டேஷன் இப்ப நீங்க பாத்தீங்க. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனாலோ இல்ல உங்க பினான்சியல் கோல்ஸுக்கு எந்த திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணா சரியா இருக்கும்னு தெரியணும்னாலோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. we will guide you. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.